இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஓட்டர் லிஸ்ட், ஓட்டர் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டில் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அவர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன் 2 TNLA 2026 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு எல்டர் ரோல் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன் 6/4/2026 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரல் ரோல் லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு செலக்ட் ஸ்டேட்னு இருக்கும். அதில் போய்ட்டு தமிழோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். தமிழோட செலக்ட் பண்ண பிறகு இயர் ஆஃப் ரிவிஷன் 2026 ரோல் டைப் பார்த்தீங்கன்னா SIR ஃபைனல் ரோல் ரிவைஸ்டு லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷனும் ஃபைனல் ரோல்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு ரிவைஸ் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தாலோ அப்ளை பண்ணியிருந்தாலும் அதை செலக்ட் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. ஓட்டர் லிஸ்ட் வந்த பிறகு அப்ளை பண்ணியிருந்தால் ரிவைஸ் லிஸ்ட் 2 செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி லாங்குவேஜ் வந்து தமிழ் இங்கிலீஷ் எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா கூட பார்த்து கரெக்டாக டைப் பண்ண பிறகு பார்ட் நேம் சீரியல் நேம் ரெண்டுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்ச்சா ஃபஸ்ட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். கேப்ச்சா தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா எரர் வரும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்ட் நம்பர் பார்ட் நேம் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட ஊர் பேர் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஸ்டேட்டஸ் ப்ராக்ரஸ் வரும். அதை டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதிலே வாக்காளர் பட்டியலில் வரும். அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த வாக்குச்சாவடியுடைய புகைப்படம், வாக்காளர் ஆண் பெண் எத்தனை பேர் எல்லா விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாக்காளர் பட்டியல் வந்துடும். இதில் வந்து வாக்காளர் பெயர், தந்தை பெயர், வீட்டு எண், வயது, பாலினம், வாக்காளர் அடையாள அட்டை எண், அவங்களுடைய புகைப்படத்தை தவிர மற்ற எல்லா விவரங்களும் இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஓட்டர் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். 2 மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். மொபைல் ஆப் மூலமாகவும் ஓட்டர் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணலாம். வெப்சைட் மூலமாகவும் டவுன்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மொபைல் ஆப் மூலமாக ஓட்டர் ஸ்லிப் எப்படி டவுன்லோட் செய்யுதுன்னு பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஈஸி நெட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஈஸி நெட் சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்து நம்ம மொபைல் ஆப் ஷோகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 20 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு அதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் வந்து எனபிள் ஆகும். இந்த மாதிரி தான் ஈஸி நெட் சொல்லி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. OTP வரும். OTP வெரிஃபை லாகின் பண்ணோடனே சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ஷோ ஆகும். அதில் போய்ட்டு ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர், சர்ச் பை QR கோட் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ற பூத் ஸ்லிப் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி நேம் இதெல்லாம் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். அடுத்ததாக வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஓட்டர் ஐடி கார்டு கையில் இருந்தால் ஸ்கேன் பை QR கோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுக்காத சமயத்தில் இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து போலிங் ஸ்டேஷனோட நேம், எலெக்ஷன் நடைபெறும் தேதி, உங்களுடைய நேம், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், பார்ட் சீரியல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். லெஃப்ட் சைட் பாட்டம் கார்னரில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நீங்கள் வந்து மொபைல் ஆப் மூலமாக வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷனுக்கு ஓட்டர் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்ததாக வந்து வெப்சைட் மூலமாக எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான வழிமுறை என்னன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு
எலக்டோரல் சர்ச்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே electoralsearch.ec.gov.in அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சர்ச் இன் எலக்டோரல் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் டீட்டெயில்ஸ் மொபைல் நம்பர் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எபிக் நம்பர் யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்ச் பை எபிக்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் மற்றும் உங்களுடைய ஸ்டேட்டுடைய நேம் கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட நேம், ரிலேட்டிவ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் அதை என்டர் பண்ணலாம். டேட் ஆஃப் பர்த் இல்லைனா உங்களோட ஏஜ் தெரிஞ்சாலும் ஏஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அது மேலே ஃபீமேலாக எதுவாக செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, கேப்சா கூட எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து சர்ச் பை மொபைல் நம்பர் இருக்கும். உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். உங்களோட மொபைல் நம்பர் கேப்சா கூட என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எபிக் நம்பர், அடுத்ததாக உங்களோட நேம், ஏஜ், ரிலேட்டிவோட நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, பார்ட் நேம், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், போலிங் ஸ்டேஷனுடைய நேம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ரைட் பேஜில் ஷோ ஆகும். அதில் உங்களோட நேம், லாஸ்ட் நேம், ரிலேட்டிவ் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இதில் ஏஜ், ஜெண்டர், எபிக் நம்பர், ஸ்டேட் நேம், உங்களோட கான்ஸ்டிடுவன்சி நேம், போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர், அடுத்ததான் போலிங் டேட். எலெக்ஷன் நடைபெறும் தேதி பார்த்தீங்கன்னா 23/4/2026 தேர்ஸ்டேன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் ஆகிடும். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் தரலைன்னா இது கூட ஓட்டர் ஐடி கார்டு மற்றும் 12 ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஆவணங்களை யூஸ் பண்ணி ஓட் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.